ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஸ்ரீவாரி சேவாவில் ஒரு புது அப்டேட் புதுசாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதத்துக்கும் சேர்ந்தாப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மேல் ஸ்ரீவாரி சேவாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஓப்பன் பண்ணுற இந்த புக்கிங்கில் ஜென்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஜென்ஸ் உங்களுக்கு ஸ்ரீவாரி சேவா, வாலண்டரி சேவா திருமலாவில் போய் செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் ஸ்ரீவாரி சேவா online.thirumala.org இப்போவே உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் சேவா செய்யலாம், குரூப்பாகவும் சேவா செய்யலாம். குரூப்பாக சேவா செய்ய போகிறீங்கன்னா ஒரு டீம் லீடர் இருக்கணும். அந்த டீம் லீடர் ஆல்ரெடி ஒரு தடவை சேவா செய்தவராக இருக்கணும். ஸ்ரீவாரி சேவா online.thirumala.org உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பில்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே, ஏன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளே எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில டீட்டெயில்ஸ் எல்லாம் லைக் ஆதார், ஃபோன் நம்பர்லாம் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவா சதனில் போய் தான் நம்ம மாற்றிக்க முடியும். அதுவும் இல்லாமல் யாராச்சும் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் தப்பாக போனால் கூட சரி, குரூப் புக்கிங்கில் அத்தனை பேரோட புக்கிங்கும் வேஸ்ட்டாக போயிடனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஃப்ரீயாக இன்றைக்கே தப்பில்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். நாளைக்கு 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 10:55 லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலை இப்போ நான் நார்மல் மோடில் வச்சுருக்கேன். இப்படியே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அவைலபிலிட்டி காமிக்காது. ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதத்துக்கும் அவைலபிலிட்டி அட் அ டைம் காமிக்கும். மாஸ்டர் லிஸ்ட்டில் நீங்கள் நேம் ஆட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 20 பேர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் குரூப்னு கீழே இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் ஆட் பண்ண போகிறவங்கள தான் புக்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த குரூப்பில் மினிமம் 10 பேர் இருந்தே ஆகணும். மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் இருந்துக்கலாம் ஒரு புக்கிங்லேருந்து. ஸோ மாஸ்டர் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 20 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் குரூப்பில் இருக்கிறவங்கள தான் புக்கிங்க்கு கணக்கு எடுத்துக்கும். அந்த குரூப்பில் மினிமம் 10 பேர் இருக்கணும், இல்லை மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் இருக்கலாம். இதில் ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாக்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி ஐடி க்ரியேட் பண்ணவங்கள இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ சேவாக்ஸ்னால் மொத்த டீட்டெயில்ஸும் அவங்களோடது நீங்கள் கொடுத்து ஆட் செய்துக்கணும். புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். சேவா சர்வீசஸில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு முதலே ரெடியாக இருந்துக்கோங்க. இதில் பாருங்கள், இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னா குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக திருமலாக்குன்னு கொடுத்துருக்கறதுனால 7 days மண்டே ஸ்லாட், 7 days வெனஸ்டே ஸ்லாட் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இன்கேஸ் ஓப்பன் ஆகலை, வேறு ஏதாவது ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுவும் டக்குன்னு நம்ம தான் ட்ரை பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்தேன், புதுசாக ஏதாவது ஸ்லாட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னா உடனே கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் டேட் இருக்கும். டேட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு 0ன்னு காமிச்சிச்சுன்னா அப்போ புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா புக் ஆகாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், லெஸ் தென் செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அவைலபிலிட்டி காமிக்கும். இந்த இடத்துல இந்த பச்சை கலர் இருக்கிற இடத்துல நீங்கள் டேட் கிளிக் பண்ணோன்னா இந்த பச்சை கலர் கிட்ட அவைலபிலிட்டி காமிக்கும், கோட்டா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இது அடிஷ்னல் கோட்டா மாதிரி ஓப்பன் பண்ணலை, அவங்க ஜென்ரலாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெகுலராக ஓப்பன் பண்ணுற அடிஷ்னல் கோட்டா மாதிரி தெரியல, ஏதோ சம் ரீசனுக்காக ஜென்ஸுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கோட்டா காமிச்சோன்னு நீங்கள் டேட் சூஸ் பண்ணிவிட்டு கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக வந்தால் சப்மிட் கொடுத்தோன்னா புக் ஆகிடும். குரூப்பாக புக் பண்ணிங்கன்னா இந்த சப்மிட் கொடுத்தோன்னா மறுபடியும் இந்த குரூப்பில் இருக்கிற பேரெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக வரும். அதுக்கு கீழேயுமே இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அகெயின் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்ட பிறகு எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்பும், இல்லைனா டீம் லீடருக்கு மட்டும் எஸ்எம்எஸ் வரும், புக்கிங் பண்ண எஸ்எம்எஸ். இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். புக்கிங் சிம்பிள் தான். 3 மாதத்துக்கு ஓப்பன் பண்ண போகிறதுனாலையும் ஜென்ஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருக்கிறதுனாலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஜென்ஸ் ஸ்ரீவாரி சேவாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். குரூப்பாக புக் பண்ணும்போது லேடிஸ் ஆட் பண்ணிடாதீங்க, புக் ஆகாது. ஒருத்தரோட பேர் நீங்கள் லேடிஸை நீங்கள் இன்பிட்வீன் ஆட் பண்ணால் கூட சரி, புக் ஆகாது, டைம் வேஸ்ட்டாக போகும், அடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போகும். ஸோ
ஜென்ஸை மட்டுமா போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க, ஏன்னா இது வரைக்கும் இது கிடையாது, இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணி தான் புக் பண்ணிக்கணும். இப்போது லேடிஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேடிஸ் நீங்கள் போய் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, புக் ஆகுமா அப்படின்னா புக் ஆகாது. நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வரும் பாப்அப், லேடிஸ் நாட் அலோடு டு பார்ட்டிசிபேட், இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸும் சொல்லிட்டு. அதனால் லேடிஸ் இதில் ட்ரை பண்ணாதீங்க. கொடுப்பாங்க சான்ஸ், எனக்கு தெரிஞ்சு அடிஷ்னல் கோட்டான்னு சொல்லிட்டு கொடுத்தா நம்ம புக் பண்ணிப்போம். இல்லைனா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங்ஸ் இப்போ இந்த மாதம் 27 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு கொடுப்பாங்க, அதில் ட்ரை பண்ணிக்கலாம். பிரம்மோற்சவத்துக்கும் சேர்ந்தாப்பில் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது பொதுவாக அக்டோபர்னு கொடுத்துருக்குறாங்க. அது பிரம்மோற்சவத்துக்கும் உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ செக் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவம் டேட்டுக்குமே உங்களுக்கு ஓகே வந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரம்மோற்சவத்துக்கு 10 days ஸ்லாட் 7 days ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு தெரியல. இதை பற்றின ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்டேட் இன்னும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இமீடியட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் வரைக்கும் பாருங்கள், ஏதாச்சும் புது அப்டேட் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். செக் பண்ணிவிட்டு புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, சேவா புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அங்கே எப்படியெல்லாம் சேவா கொடுப்பாங்க, இது எப்படி சேவா கொடுப்பாங்கன்னு தெரில, ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜென்ஸுக்கே இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் சேவா செய்கிறதுக்கு. லேடிஸ் யாரும் காம்படிஷன் இல்லாமல் நீங்கள் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜென்ஸுக்கு பராக்கமணி சேவா இருக்குது, லைக் நவநீத சேவா லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி மறுபடியும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு வியாழக்கிழமை அங்க பிரதட்சணம் அடிஷ்னல் கோட்டா இடிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக திருப்பதி அர்பன்ஸும் அண்ட் திருமலா லோக்கல்ஸுக்கும் கொடுக்கக்கூடியது ஓப்பன் பண்ணுறாங்க நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து. இதில் இந்த ஊர்க்காரவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம பேரை கொடுத்துட்டா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆகும், ரூவெல்லாம் கட்டிட்டா அங்கே ஆதார்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் வேறு யாராச்சும் கட்டிட்டு பணம் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம போய் கிளைம் பண்ண முடியாது, ரூபாவும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, தர்ஷனத்துக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அங்க பிரதட்சணம் அடிஷ்னல் கோட்டா இஸ் ஒன்லி ஃபார் திருப்பதி அர்பன்ஸ் அண்ட் திருமலா லோக்கல்ஸ், அவங்க மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்குண்டான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த ஊரில் இருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நாளைக்கு கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரி மெட்லேயும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அலிப்பேரி நடைபாதையில் இன்னும் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். வெதர் நார்மலாக இருக்குது. டிடிடிலேருந்து வேறு ஏதாவது புக்கிங் பற்றின அப்டேட் இருந்தால் உடனே ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,380 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.95 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,405 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனம் டிவோட்டிஸ் காலையில் 8 மணிக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு 6 மணி நேரம் ஆயிருக்கிறதா தரிசனம் பார்க்கறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், டிடிடி கோயில்களோட சேவாஸ், வாலண்டரி சேவாஸ், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம்னு சொல்லிட்டு எவ்ரிடே ரெகுலராக திருப்பதி பற்றின அப்டேட்ஸும் மற்ற கோயில்களோட இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றியும் மற்ற கோயில்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற பக்தர்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜென்ஸ் வாலண்டரி சேவா செய்யணும்ட்டு விருப்பப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.